அடுத்து பேசுவார்கள். சிறப்புமிகு நம்முடைய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா வாசன் அவர்களை முதலிலே வரவேற்கின்றேன். ஏனென்றால் அவரை போன்ற வயது முதிர்ந்த மிக தேர்ச்சி பெற்ற நம் இன முன்னோடிகளை நம் இன காவலர்களாக தாங்கிக் கொண்டு இந்த சமுதாய அமைப்பை இழுத்து கொண்டு செல்கின்றோம். ஏனென்று சொன்னால் நமக்கு முன்னாலே இந்த அமைப்பை சீரோடும் சிறப்போடும் நடித்து கொண்ட மும்மூர்த்திகளான ஐயா நாராயணசாமி அவர்களும் திரு மாணிக்கம் அவர்களும் அவருடைய ஆலோசனைப்படி நம் நடந்தாலும் அதைவிட மிக சிறப்பாக இன்று இளைஞர் பட்டாளம் கொதித்து கொண்டிருக்கின்றது, அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த செட்டியார் சமுதாயத்தை தட்டி எழுப்பி இந்த செட்டியார் இனத்திற்காக ஒரு அமைப்பு இருக்கின்றது, இந்த செட்டியார் சொந்தங்களுக்கு குரல் கொடுப்பதற்கு ஒரு அமைப்பு இருக்குது என்று சொல்லி அதற்கு நாம் துணையாக இருக்கின்றோம் என்று ஒவ்வொரு ஊராக இதுவரை 15 கூட்டங்களை சென்று விட்டோம். இது 16வது கூட்டம் என்று நினைக்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா என்னை விட ரொம்ப இளைஞர் கரெக்டாக கணக்கு வச்சிருப்பார், அதுக்காக தான் 17வது கூட்டம் நினைக்கிறோம், 18. அப்போ ஒவ்வொரு கூட்டத்திலையும் குறைந்தபட்சம் ஒரு 500 பேர்லேருந்து 1000 பேர் கூட்டத்தில் கலந்துக்கிறோம் இதுவரைக்கும். அதாவது எங்கே கூட்டம் சேரப்போகுது, எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏன்னா இது நம்ம இனம். செட்டியார்களே எப்படின்னா ரொம்ப புத்திசாலிகள், மிக அதாவது எல்லாத்தையுமே கணக்கு போட்டு எதிரி யார் வர்றான்னு சொன்னால் கூட கணக்கு போடுற மிக துல்லியமான இயக்கம். நான் அதான் நாராயணசாமிகிட்ட சொன்னேன், ஐயா நம்ம தைரியமாக சொல்கிறோம். ஏன்னா இந்த அமைப்பு எந்த விதமான கபடம் கள்ளம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு இயங்கும் என்ற ஒரே அமைப்பு தான் இந்த அமைப்பு. அதை தைரியமாக சொல்கின்றோம். நீங்கள் நிச்சயமாக கணக்கு போட்டு கேளுங்கள். நிச்சயமாக சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு ஒரு செட்டியாருக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதற்கு முதல் குரல் கொடுப்பது இந்த அமைப்பு தான். அதை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் அவர்களிடம் கூறினேன். முதலிலே அவர்கள் கூட ஒரு தயங்கினார்கள், என்ன கொஞ்சம் வேகமாக போகிறீங்களே அப்படின்னு. ஐயா நீங்கள் கொஞ்சம் எங்கள் பின்னாடி வாங்க, நான் அதான் முதல்ல எனக்கு நிறைய ஆலோசனை சொல்கிறப்ப கூட ஐயா வாசன் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் கண்டபிரான ஐயாவெல்லாம் நிறையா வந்துட்டோம். நீங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லணும், உங்கள் ஆலோசனையை கேட்டுக்கிட்டு நாங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் வேகமாக போக முடியும். அதனால் இது எப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒருத்தருக்கான நிகழ்ச்சியே இல்லை, அதை புரிஞ்சுக்கங்க. இது ஏதோ திருப்பி இங்கே இருக்க ஆர்வத்தில் இது பண்ணாங்களே, உண்மையிலே எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், இது தனிப்பட்ட ஒருத்தருடைய துதிபாடும் அமைப்பு அல்ல, இது ஒட்டுமொத்த செட்டியார்களுடைய ஒட்டுமொத்த அமைப்பு. இது யாருமே யாரை வேணால் கேள்வி கேட்கலாம். நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் இந்த ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டில் யாரை வேணால் கேள்வி கேட்கலாம். தனிப்பட்ட ஒருத்தர்கிட்ட போய் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமே இல்லாமல் தான் எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். யார் வேணாலும் சுதந்திரமாக கேட்கணும். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை இந்த அமைப்பு கேட்கணும். இன்றைக்கி வழக்கறிஞர் பிரிவுன்னு ஒன்று ஏற்படுத்தினோம். நம்முடைய வழக்கறிஞர் அருமை சகோதரர் சுரேஷ் அவர்கள் எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் கேட்குறதுக்கு ஒரு செட்டியாருக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நின்று ஒரு 10 வழக்கறிஞர் கேட்குறதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும்னு சொன்னாங்க. இன்று 10 அது 100ஆக போய்கொண்டிருக்கின்றது. அது உதாரணம்தான். ஆகவே நம்மில் இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பி இந்த சமுதாயம் நாம் மிக பின்னோக்கி இருக்கின்றோம், பொருளாதாரத்திலே உச்சத்தில் இருக்கின்றோம், மிகப்பெரிய திட்டமிடலில் இருக்கின்றோம். ஆனால் இன்று அரசு வேலைவாய்ப்பில் எடுத்துக்கொண்டால் மிக 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 குறைவான சதவீதம் என்றால் அது செட்டியார்கள் மட்டும்தான்.
இப்போ நான் போய் எனக்கு தெரியும்னு சொன்னால் நான் போய் எந்த அதிகாரியும் போய் பார்த்துருவேன். ஆனால் ஒரு மற்ற யாராவது ஒரு சாதாரண அறிமுகமே இல்லாத செட்டியார் போய் பார்த்துட முடியுமா? அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் யாருன்னா இன்னொரு செட்டியார்கள் இருந்தால் அவங்களுக்கு உணர்வு ஏற்படுற மாதிரி நம் சந்ததியினர்களை உருவாக்குங்கள். அந்த உருவாக்குவதற்கு இந்த தமிழக அரசை தட்டி கேட்பதற்கு நமக்கு ஒரு அமைப்பு வேண்டும். அந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கு நமக்கு ஒரு கூட்டம் இருக்கின்ற என்று தமிழக அரசை நாம் நிர்மாணிப்பதற்கு இந்த மாநாடை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகவும் ஆணித்தரமாக சொல்கின்றேன், இது தனிப்பட்ட அமைப்பு அல்ல. முதல்ல அதை எல்லாரையும் சேர்த்துங்க. இதில் ஒருத்தருக்கு மட்டும் ஏதோ பண்ணுறாங்க, இல்லை 2 பேருக்கு பண்ணுறாங்க, இல்லை அவர் 3 பேர் மாணிக்க ஐயா மட்டும்தான் பண்ண முடியும், நாராயணசாமி ஐயா தான் பண்ண முடியும், அப்படிலாம் இல்லவே இல்லை. இது கூட்டு முயற்சி. முதல்ல அதில் எல்லாருமே புரிஞ்சுங்க, இது கூட்டு முயற்சி. எல்லாரும் சேர்ந்து தட்டினாதான் இந்த தட்டை கதவை திறந்து நாம் உள்ளே போய் அந்த அரியணை ஏற முடியும். அந்த சமுதாய எழுச்சியை நம்ம போய் கண்டிப்பாக ஏற்படுத்தணும். அது ரொம்ப பின்னோக்கியான சமுதாயம். நம்ம என்னென்னா எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம். செட்டியார்னு சொன்னால் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அது மேலே வந்த நபர்களுக்கு தெரியும். அது நிச்சயமாக ஒவ்வொரு கட்டத்துலையும் எப்படியெல்லாம் அடிபட்டு வந்தோம், எந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கேட்குறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு செல்வாக்கில் நம்ம பணத்தில் மேலே வந்துட்டோம். ஆனால் நம்ம இனத்தை சொன்னோம்னு வச்சுங்களேன், அது நிச்சயமாக மேலே வரவே முடியலை. அது என்ன காரணம்னா செட்டியார். இப்போ ஒன்று நமக்கு ஒரு நல்ல பெருமை இருக்குது. மற்ற எல்லா ஜாதிக்காரர்களையும் நம்புகிறாங்களோ நம்மளையோ, செட்டியார் அப்படின்னா ஒரு நாணயமான நபர். அதில் இருக்கும். அதுக்கான எல்லாத்தையும் சரின்னு சொல்ல முடியல. ஒரு 95% நாணயத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம். செட்டியாரப்பா நம்பி கொடுக்கலாம்பா, செட்டியாரம்பா நம்பி பண்ணலாம்பா, ஏதோ ஒன்றில் பார்க்கலாம்பா அப்படின்னு அதைத்தான் சொல்கிறாங்களே ஒழிய, இந்த செட்டியார்கள் இந்த நகர்மன்றத்தை நிர்மாணிக்க முடியும், இந்த சட்டமன்றத்தை நிர்மாணிக்க முடியும், இந்த பாராளுமன்றத்தை நிர்மாணிக்க முடியும் அப்படின்னு நம்மளை உள்ள குறைந்தபட்சம் நம்மள்கிட்ட உள்ள ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு வரணும். அது வர்றதுக்கு காரணம் நம்மள்கிட்ட ஒற்றுமை இல்லை. நான் அதை தான் சொல்கிறேன். இது ஏதோ நம்ம ஒரு கட்சி நடத்துறதுக்கு நம்ம ஒரு சாரருக்கு அப்படிப்பட்ட அமைப்பே இல்லை. ஒவ்வொரு கட்சியில் உள்ள செட்டியார்களுக்கு பின்னாடி அவங்களை எம்எல்ஏவும் எம்பியாவும் கவுன்சிலராகவும் நகர்மன்ற உறுப்பினராக ஆக்குறதுக்கு நம்மளால் ஆனால் உதவியை செய்யணும் தான் நம்ம இங்கே அமைப்பு. அதனால தான் இந்த அமைப்பை நம்ம இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும். இந்த அமைப்பை வலுப்படுத்தணும்னா நம்மளுடைய ஒற்றுமையை ஏற்படுத்தணும். ஒற்றுமை ஏற்படுத்தினா என்ன, ஒவ்வொரு செட்டியாரும் வீட்டில் இருக்க செட்டியார் பூரா கிளம்பி வரணும். கிளம்பி வரணும்னா என்ன, திருச்சியை ஸ்தம்பிக்க வைக்கணும். தமிழ்நாட்டில் செட்டியார்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கும். நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் போட்டுங்க. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் இதில் போய் இன்றைக்கி இருக்க சென்செக்ஸில் எல்லா இதுலேயும் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். 1 கோடி பேர் தமிழ்நாடு ஜனத்தொகையில் செட்டியாரில் அமைஞ்சிருக்கோம். மொத்த மக்கள் தொகை இன்றைக்கி 8 கோடி பேர். அதில் நம்ம இந்த வெள்ளாஞ்செட்டியார்கள் கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர். அப்போ இவ்வளோ ஜனத்தொகை நம்ம உள்ளதில் சுருக்கிடுறோம். என்ன சுருக்கிடுறோம், இவர் 20 கிராம செட்டியார், இவர் பாப்பாநாடு செட்டியார், இவர் பூயமானது செட்டியார், இவர் சுப்பிரமணிய செட்டியார், இவர் அந்த செட்டியார், இவர் வல்லநாட்டு செட்டியார், இவர் கத்திரிக்காய், இப்படி நம்மளுக்குள்ள பிரிவுகளை இன்னும் சொல்லப்போனால் அங்கிட்டு போனால் வாணிய செட்டியார் அந்த பக்கம். இப்போ என்னென்னா நான் அதனால தான் நான் என்ன சொன்னேன், நம்மளுடைய இந்த அமைப்பை ரொம்ப வலுப்படுத்தணும். வெள்ளாஞ்செட்டியார் அமைப்பை இப்போ நம்ம வலுப்படுத்தணும்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை. அதாவது ரொம்ப நாளாக வீட்டில் உண்மையிலே நாளாக என் வேலை தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னை கொண்டு போய், ஏன்னா ரொம்ப நாளாக நானும் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக எல்லா இதுலேயும் போய் வந்தோம். சரி நம்ம வேலையை பார்ப்போம், தொழிலை பார்ப்போம் அப்படின்னு நம்மளை தள்ளினதுக்கு உயர்திரு ஐயா மாணிக்க ஐயா, நாராயணசாமி ஐயா, பொன்னம்பளையா 3 பேரும் நேராக நடத்தணும், இது மாதிரி மாநாடு நடத்தணும் அப்படின்னு. மாநாடு நடத்தணுமா, என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா. ஆனால் அதுக்கப்புறம் காலம் இறைவன் நம்ம எப்படின்னா நம்ம என்ன நமக்கு ஒரு இந்த சமுதாயம் நம்ம சிவபக்தர், நம்மெல்லாம் எப்படின்னா சிவன் அடிமைகள். நம்ம எல்லாருமே எப்படின்னா நிச்சயமாக நமக்கு குலதெய்வம் ஏதோ ஒரு அம்மனாக தான் இருப்போம், இல்லைன்னா சிவபெருமானாக தான் இருப்பார். வேறு எந்த இடத்துலையும் நம்ம இருக்க மாட்டோம். நம்ம சிவனுடைய பக்தர்கள். நமக்கு சிவனுடைய அனுக்கிரகம் இருந்ததுனால, அதாவது என்னடா இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தன்னு சொல்கிறப்ப, முதல் நாளில் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் போன வண்டி கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 10 நாளில் 30 கிலோமீட்டர் போச்சு.
அப்புறம் 40 கிலோமீட்டர் போச்சு. இப்போ 50 கிலோமீட்டரை தாண்டி இப்போ 60வது கிலோமீட்டர் இந்த பட்டுக்கோட்டை நகருடைய கூட்டத்தை தொடர்ந்து நிச்சயமாக, ஏனென்னா எல்லாமே வந்தாச்சு. நான் கூட ஐயா வந்து இவரை போய் தஞ்சாவூரில் போய் பார்க்கப்போ எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களாம் என்ன வாசனை ஐயா எங்களோட இணைஞ்சு வரணும், நாங்களாம் இன்னும் அவங்க வேகமாக போகணும்னு நினைக்கிறப்ப ஐயா இந்த வயதிலும் அவருடைய பெருந்தன்மையை நான் பாராட்டுகிறேன். உண்மையிலே நீங்கள்லாம் எங்களுக்கு முன்னால் இருங்கள், உங்கள் பின்னால் நாங்கள் இருந்து இந்த சமுதாயத்தை வழிநடத்துகின்றோம். உங்களுடைய பெரியோர்களை மதிக்கின்றோம். உங்களுடைய ஆலோசனைகள் நடந்து நாங்கள் அடுத்தபடி ஏற்கின்றோம். ஆகவே பெரியோர்களை மதிப்போம், அவர்களுடைய ஆலோசனையை கேட்போம். ஆனால் இளைஞர்களே, நீங்கள் இன்று வீட்டை விட்டு வெளியே வாருங்கள், உங்களுடைய ஒற்றுமையை ஏற்படுத்துங்கள். ஒரு இளைஞர்கள் வந்தால்தான் இந்த நாடு நல்லா இருக்க வேண்டும், ஒரு சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய அமைப்பு இந்த அமைப்பு நன்றாக இருக்க வேண்டும். அந்த இளைஞர்கள் இன்று ஓரளவு வந்துவிட்டார்கள் என்று தான் நினைக்கின்றேன். இதைவிட மிக பலமாகவும் எதிரிகள் என்றால் மற்றவர்கள், உடனே எதிரின்னா உடனே எதிரிகள் கிடையாது, மற்றவர்கள் நம்மை கண்டு என்னப்பா செட்டியார்கள்லாம் இவ்வளோ கிளம்பிட்டீங்க, எங்கப்பா கிளம்புனீங்க அப்படின்னு அவங்க பேசக்கூடிய அளவுக்கு நாம் வளர வேண்டும். அந்த வளர்வதற்கு முதல்ல வந்து செட்டியார் வந்து முதல்ல வெக்கத்தை விடணும். வெக்கத்தை விட்டால் தான் செட்டியார். ஆனால் நம்ம வெக்கத்தை விட மாட்டோம். அது நாங்கள் கொண்டு தான். ஏன்னா ஐயோ ஏப்பா எனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம இந்த அமைப்பை வந்து ஒரு மிகப்பெரிய பலமான அமைப்பாக்கலாம். முதல்ல அதை புரிஞ்சுங்க. உங்களுக்கு எதிர்கால சந்ததியினருக்கு இன்று ஒரு அமைப்பு இருக்குது, அதுக்கு பின்னால் நாங்கள் இருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்த அமைப்பு நாங்கள் கேட்பதற்கு இருக்கிறோம் என்ற ஒரு ஒற்றை சொல்லில் தான் நாங்கள் இந்த அமைப்பை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய சமுதாயத்தை நம் உறவினர்களே, நீங்கள் நம்முடைய மனோகரன் அவர் வந்து அவரை மாதிரி ஒரு செயல்மறவர் இல்லை. அவர் வந்து ரொம்ப வருத்தமாக சொன்னார், ஏன் இவ்வளோ கூட்டம் வரலன்னு அப்படி நினைக்காதீங்க. அதை விட அந்த கூட்டத்தை விட உண்மையிலே இங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தையே அவர் பார்க்கல. அந்த இருக்க இப்போ நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் ஒரு 25 பேர் கொடுங்கண்ணே, ஆனால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு எப்படி போனாலும் ஒரு 100 பேர் இருக்காங்க. இந்த 100 பேர்களையும் நம்முடைய செயலாக்கத்திற்கு இந்த நாங்களாம் தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் எடுத்தோன்னு சொன்னேன், இப்போ எங்கிட்ட நாங்கள் ஒரு 25 பேர் எந்த சுயநலமும் பார்க்காம திடீர்னு ஒரு கூட்டம்னா ஒரு 5 கார் 6 காரில் யார் எங்கேயும் தெரில, கும்பகோணத்துலேருந்து அவர் கிளம்பி வருவார், புதுக்கோட்டையிலேருந்து அவர் கிளம்பி வருவார், நான் சென்னையிலேருந்து கிளம்பி வந்துடுவேன், அவங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் கிளம்பி வந்துடுறாங்க, திரும்பி வந்து தலவாய்ப்பேட்டிலேருந்து கிளம்பி வந்துடுறாங்க, திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி வர்றாங்க, நாமக்கல்லேருந்து கிளம்பி வந்துடுறாங்க, தேனியிலேருந்து கிளம்பி வர்றாங்க. இதெல்லாம் எப்போ வந்துச்சு? நம்மளுக்குள்ள அந்த உணர்வுகளை, நம்முடைய செட்டியார்கள் என்ற அந்த உணர்வு எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த பாதிப்பினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கோம். நான் வந்து இந்த ட்ரஸ்ட்டில் உண்மையிலே யாருமே உணர்வுக்காக மரியாதைக்குரிய அருமையன் காசி முத்துமாணிக்கன் கேள்வி கேட்டேன், அண்ணே இந்த ட்ரஸ்ட்டில் உங்களை வந்து கேட்குறோம், நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி உடனே கொஞ்சம் இது பண்ணார். கொஞ்சம் அண்ணே என்னென்ன இது வந்து நம்ம அரசியல் கிடையாது, அமைப்பு கிடையாது, இது ஜாதி அமைப்பு இல்லை, ஏன் யோசிக்கிறீங்க? என்ன கேகே சார் வந்து அவர் வந்து ரெட்டியார் கூட்டத்துக்கு போகலையா, இல்லை வந்து நேரு வந்து அவர் ரெட்டியார் கூட்டத்துக்கு போகலையா, இல்லை மற்ற இனத்தவர்களாக ரெட்டியார், நம்ம மட்டும் இருக்கோம். நீங்கள் திரும்பி என்ன அடுத்த நிமிடமே உடனடியாக எந்தவித பிரதி உடனே கொடுத்துட்டார். அப்போ தான் எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்குது, எல்லாருக்கும் அந்த மனப்பான்மை இருக்குது. ஆனால் எல்லாரும் ஒதுங்கி இருக்கோம். சரி காலம் வரட்டும்னு, அந்த காலம் இன்றைக்கு 2024 டிசம்பர் மாதத்திலே 29ஆம் தேதி அன்றைக்கு அந்த காலம் நமக்கு கைகூட வருகின்றது. ஒரு கூட்டத்தை, மிகப்பெரிய எழுச்சியை நாம் கண்டிப்பாக அடைய வேண்டும். அதற்கு நம்மில் ஒற்றுமை வேண்டும். இருக்கும், எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, மரியாதை இருக்குது, ஊரில் வந்து ஒரு கௌரவமாக ஒரு பிரச்சனை, நம்ம கீழே ஒரு பிரச்சனைனா நம்ம வரமாட்டோம்னு ஒரு காவல் நிலையத்தை போய் கேளுங்க, செட்டியானா அவங்க வந்து அவங்க உண்டு வேலை உண்டு அப்படின்னு அந்த கட்டம் தான் இருக்குது. ஒரு பிரச்சனைன்னா அவங்களுக்கு வெளியில் வந்து போராடுற குணம் மட்டும் நம்மள்ட்ட குறைவு. ஏன்னா நம்மெல்லாம் வளர்ந்த சமுதாயம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பணம் மட்டும் இல்லை, அதிகாரத்திலையும் வளரணும். அந்த சமுதாயம் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம்.
வேலைவாய்ப்பு அரசாங்கத்தில் இன்றைக்கி நம்மகிட்ட ஏதாவது கலெக்டர் இருக்கமா? விரல் விட்டு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கி எத்தனை கலெக்டர்? நம்ம செட்டியார், எல்லா செட்டியார் சேர்த்துங்க, எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க கேளுங்க. வந்திருக்கமா? இல்லை. ஏன்னா வேலை வாய்ப்புகளில் நம்ம ரொம்ப வந்து நமக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை யாரும் போகிறதில்ல. நமக்கு என்ன, ஏன்னா நம்ம தொழிலில் போயிட்டுருக்கோம், நம்ம பாட்டுக்கு நம்மகிட்ட வேலையை பார்ப்போம். நமக்கு தேவை நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம உண்மையிலே அதான். நான் கூட திரும்பி வர்றப்ப கிட்டத்தட்ட 2 மாதம் நான் நாராயணசாமிகிட்ட சொன்னேன், ஐயா ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வந்து நம்ம செட்டியார் வீட்டு பெண்கள் நாங்கள்லாம் வந்து நகர வாழ்க்கை, அதாவது நான்லாம் கிராமத்துலேருந்து போய் தான் இருக்கேன். நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை ஆரம்பித்தது அறந்தாங்கிலேருந்து. நான் பிறந்தது அறந்தாங்கில், அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் சென்னையில் போனேன். இன்றைக்கி நான் சென்னையில் போய் 15 வருடம் போனாலும் நகர வாழ்க்கை மாறினாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பொண்டாட்டி பிள்ளையோட ஹோட்டலில் போய் அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஹோட்டலில் வந்து நைட்டில் போய் டிஃபன் சாப்பிடணும், சினிமாவுக்கு போகணும், அதுக்கப்புறம் பிள்ளைங்களை போய் வேறு எல்லா இடத்துக்கும் பீச்சுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் அங்கே இருக்கின்றது. நானும் அந்த வேலையை பார்த்தேன். ஆனால் என்னை இந்த சங்கத்திற்கு நீங்கள் நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் காலம் என்ன தள்ளுது. அப்போ அந்த காலம் தள்ளுறப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சிவன் நமக்கு வேலை கொடுத்துட்டாரு. எப்பா தூங்கிக்கிட்டு இருந்த அந்த செட்டியார் சமுதாயமே தட்டி எழுப்பு, உனக்கு நீ எதிர்காலம் இருக்கின்றது என்று 29ஆம் தேதி நாம் காண்பிப்பதற்காக உன் உறக்கம் இல்லாமல் சினிமாவுக்கு போகாத, ஹோட்டலுக்கு போகாத, வாரத்தில் ஒரு நாள், அதுலேயும் நான் திட்டமிட்டு தான். என்ன, நம்ம ரொம்ப தெளிவான ஆட்கள். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நம்ம வியாபாரத்தை விட்டு நம்ம வந்து கடகண்ணியை வந்து அன்னைக்கு தான் நம்ம வந்து அது போகாமல் ஒரு 2 மணி நேரம் எல்லாத்துக்கும் வேணும்னு சொல்லி நாங்களும் திட்டமிட்டு தான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் வந்து இந்த கூட்டத்தை ஏற்படுத்துகிறோம். ஆகவே யாருக்கும் எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் அவங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் சுயநலம் மட்டுமே அப்படின்னு நினைக்கிறீங்க. இது உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம். அந்த பிள்ளைகளோட எதிர்காலம்னா மிகப்பெரிய கூட்டத்தை நம்ம வந்து வலுவாக காமிச்சாதான் எதிர்காலம் இருக்கும். ஆனால் இது விட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு போவோம், நாங்கள் பாட்டுக்கு தனியாக போவோம். நாங்கள் எங்களுக்கு தேவைன்னா யாரை மந்திரியை பார்க்கணும்னா அவசியமே கிடையாது. நாங்கள் சாதிக்கணும்னா எங்கே வேணாலும், எந்த மந்திரிகிட்ட போனாலும், எந்த எம்எல்ஏட்ட போனாலும், எதை வேணாலும் சாதிச்சு வந்துடலாம். இல்லை திருப்பி நம்ம வந்து மரியாதை கூட, ஏன்னா அடிக்கடி எனக்கு சொல்கிறப்ப இந்த பக்கத்தில் இந்த முக்கியமான நபர்கள் எல்லாருமே எல்லா வசதியும் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய தகுதி உள்ள நபர்கள், எல்லா அமைச்சர்களையும் போய் பார்ப்பாங்க, எல்லா எம்எல்ஏயும் பார்ப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இந்த சமுதாயம் செட்டியார் அப்படிங்கிற அந்த ஒற்றைச்சொல் தனிப்பட்ட முறையில் போய் பார்க்க முடியும்னா அது மிக மிக குறைவு. அதை வந்து மாற்றணும். அதை மாற்றுறதுக்கு இந்த மாநாடு தான் நமக்கு ஒரு ஆயுதம். அந்த மாநாட்டுடைய மிகப்பெரிய கூட்டம் தட்டி எழுப்பணும். அந்த தட்டி எழுப்புறது தான் இது வருங்கால சந்ததியினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு இந்த மாநாடு. யாருமே இதை வந்து தயவு செய்து மறந்துடாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து முன்னாடி மாதிரிலாம் இல்லை. மரியாதைக்குரிய நமக்கு முன்னாலே பேசிய நம்முடைய முன்னோர்கள் நிறைய பேர் மாநாடு அதாவது பண்ணோம் 10 வருஷம். ஆனால் இப்போ விடுற மாதிரி ஐடியாவே இல்லை. யார் இப்போ இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட இங்கே வந்து சேர்ந்துருக்க கூட்டம் இது எப்படின்னா அதாவது நம்ம இது தானாக சேர்ந்த கூட்டம், கூட்டி வந்த கூட்டமே இல்லை. எல்லாருமே இது ஒரு முடிவோடு தான் இருக்கோம். யாரும் இந்த மாநாடை நம்ம சிறப்பாக நடத்தியே ஆகிறோம். என்ன ஆனாலும் சரி, ஒரு முடிவு எடுத்துட்டோம். முதல்ல 50 பேரில் ஆரம்பித்தோம், 100 பேர் ஆச்சு, அப்புறம் 500 பேர் ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒவ்வொரு ஆய்வு கூட்டம் தான், இது மாநாடு இல்லை. ஒவ்வொரு கூட்டமும் இப்படி ஏறிக்கிட்டே போகுது. எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து பின்வாங்கவே இல்லை. ஒருத்தர் இருந்தாலும் நாங்கள் அதை வந்து அது மாதிரி, ஏன்னா இது வந்து எங்களுக்கு சுயநலமே கிடையாது. ஏன்னா என்னை விட உண்மையிலே வந்து ஒருத்தர் நிப்பாட்டினோம்னா இது என்ன 40 வருஷம் இந்த நபர்கள் இருக்காங்களே, அதாவது இந்த சங்கத்தை நடத்திக்கிட்டு மரியாதைக்குரிய ஐயா நாராயணசாமி ஐயா 40 வருஷம் ஊராக போய் ஒரு ஊர் கூட விடுறதில்ல. அவரு பக்கத்தில் கேட்டால் கண்ணபுரன் அவர் ஒரு கதையை சொல்லுவார். அதே மாதிரி ஐயா வாசனையை கேட்டால் அவரும் கிட்டத்தட்ட 40 வருஷமாங்க. ஐயா எத்தனை வருஷம்? 40 வருஷம் இங்கே இருக்க பாருங்கள் எல்லாருமே. ஆனால் ஐயா நானும் அண்ணன் ராமக்கண்ணனும் மிஞ்சி போனோம்னா ஒரு 3 வருஷம் தான் வந்திருப்போம். ஆனால் அவர் என்னோட ஓடி வர்றாரு தவிர அவருக்கும் இவங்களோட வயசு தான். ஆனால் என் அளவுக்கு பயங்கர வேகத்தில் வர்றாரு. என்ன காரணம்னா
எல்லாருமே 40 வருஷம் இந்த சமுதாயத்துக்காக உழைச்ச தலைவர்கள் தான் நம்மகிட்ட இருக்கோம். ஆனால் என்ன காரணம்னா நமக்கு எல்லாருமே அந்த ஒரு நிலையை தாண்டி நம்ம கொஞ்சம் யோசிக்கிறதுனால, ஆனால் இப்போ நம்ம அந்த நிலையை மாற்றுறதுக்கு இளைஞராகிய நீங்கள் தான் மாற்ற வேண்டும். இங்கே இருக்கின்ற பெரியோர்களை வைத்து உங்களை போன்ற இளைஞர்கள் தான் எதிர்காலத்தை மாற்ற முடியும். மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு முத்தாய்ப்பாக வருகின்ற மாநாடு, எழுச்சி மாநாடு, தமிழகம் எதிர்பார்க்காத எங்கேந்திரா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாங்க, திருமண பக்கம்லாம் திருச்சியே சம்பச்சிச்சு அப்படின்னு ஒரு பேர் வாங்கணும். அதுக்கு வீடு வீடாக ஒவ்வொரு நபராக தன்னுடைய குடும்ப நிகழ்வாக இந்த மாநாடு சீரும் சிறப்புமாக நாங்கள் எதையுமே விடுறதில்ல. நம்ம இந்த ஊரில் இப்படி நடத்திக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி காலையில் சொன்னோம், ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி போனாலும் இதை சும்மா விடுறதில்லைன்னு சொல்லி இங்கே இருக்கேன்னு சொன்னேன். சிங்கப்பூரிலே ஒரு ஆய்வு கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் சிங்கப்பூரில் இன்று கூட்டம் நடக்கின்றது. இதை விட நமக்கு ஒரு பெரிய வெற்றியான செய்தி எதுவுமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் போகணுமோ எந்தெந்த இடத்துல நாங்களும் இதை எவ்வளோ தூரத்துக்கு தள்ளணும்னு கொண்டாந்து தள்ளிட்டோம். அதனால் இதை இந்த மாநாடு வெற்றி. ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், நல்லதை பார்த்துட்டோம், கெட்டதை பார்த்துட்டோம், மேலே பார்த்துட்டோம், கீழே பார்த்துட்டோம். இதை விடுறதில்லை. ஏன்னா இந்த சமுதாயத்தில் பிறந்துட்டு என்னதான்ப்பா, நான் ஒருத்தர் மட்டும் நினைக்கவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் என்னை விட ரொம்ப வேகமான ஆட்களாக இருக்காங்க. ஆகவே அது நான் உதாரணம். அது மனோகரனாக இருக்கட்டும், மணிகண்டனாக இருக்கட்டும், மற்ற ஸ்டாலினாக இருக்கட்டும், அன்பழகனாக இருக்கட்டும், உதாரணம் இவங்க தான். இந்த 5 பேரும் இந்த கூட்டம் நடத்துறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க, எத்தனை செட்டியார் வீட்டுக்கு முன்னாடி போயிருப்பாங்க யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த 5 பேர் மாதிரியும் 50 பேர் உருவாகணும். அது உருவாகிறதுக்கு வாய்ப்புகளுக்கு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு நாம் ஒரு தளத்தை ஏற்படுத்துகிறோம். அந்த தளம் யாருன்னா நம்மள்கிட்ட ஒற்றுமை இருக்கணும். இவ்வளோ பேர் வந்துட்டாங்களா? இங்கே பேசிய நம்முடைய ஒரு எல்ஐசி சார் பேசினார், போயிட்டார், அவர் இருக்காருன்னு தெரில, போயிட்டார். அதாவது உண்மையிலே செட்டியார் இவர் அவருக்கு சொந்தமா, அவர் இவருக்கு, ஏன்னா வெளியிலே சொல்கிறதில்ல யாருன்னா நான் ஒரு ஊருக்கு, ஏன்னா பணக்காரன் மட்டும் தெரியும், அவர் மட்டும் செட்டியார்னு தெரியும். ஏன்னா அவர் எல்லாருமே சொல்லுவாங்க, எப்போ அந்த செட்டியார்ட்ட போனோம்பா, அந்த செட்டியார்ட்ட போனோம்பா, செட்டியார் போனோம். ஆனால் அந்த சாதாரண நடைமுறையில் உள்ள ஒரு அதிகாரத்தில் வேலை பார்ப்பாங்க, ஒரு எஸ்ஐயாக வேலை பார்ப்பாங்க, ஒரு இன்ஸ்பெக்டராக வேலை பார்ப்பாங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க. அவங்க தன்னுடைய ஜாதியை சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஏதோ நம்ம ஏப்பா நம்ம ஜாதியை சொல்லுவானே, நம்ம கேட்குறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் இருக்கோம், 1 கோடி பேர் இருக்கோம். இந்த 1 கோடி பேரை ஒன்றிணைக்கிறதுக்கு நம்மள்கிட்ட ஒரு அமைப்பு, ஒரு நம்மளுக்குள்ள ஒரு கூட்டு முயற்சி கிடையாது. எல்லாத்துலேயும் சுயநலம். நான் போகிறேன், இதில் போட்டால் வசூல் பண்ணால் இதை என்ன பண்ணலாம், இதில் போட்டால் அதில் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஏன்னா நம்ம ஆளுங்க மிக தெளிவான ஆட்கள். அதனால தான் ஒருத்தர் பின்னாடி யாரும் வரமாட்டேங்கிறோம். ஆகவே அதை பற்றி கவலைப்படாதே. உங்களை விட இங்கே இருக்கிற இந்த ஐயாக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். நாங்கள் திறந்த மனதோடு இருக்கோம். எதை பற்றி நாங்கள் ஒரு முடிவோட, பொதுநலத்தோட, எந்த விதத்துலையும், அதாவது இது எப்படின்னா, இது சிங்கிள் ஒருத்தருடைய தலைமையில் இருக்கிற அமைப்புன்னு யாருமே இல்லைங்கிற ஒரே ஆரம்பத்தில் உள்ள கட்டுப்பாடில் தான் இந்த அமைப்பை ஏற்படுத்துகிறோம். கிட்டத்தட்ட இந்த அமைப்பை நிர்வாகம் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் இன்றைக்கி ஒரு இது போட்டிருக்கோம். முதல்ல 9 பேர், அந்த 9 பேரை கண்காணிக்கிறதுக்கு 22 பேர், ஒருத்தர் 2 பேர் கிடையாது. சென்னையிலேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இதுலையும் அந்த பக்கத்து யார், இந்த பக்கத்து யார், அந்த பக்கத்தில் பெரிய மனுஷன் யார், இந்த பக்கத்தில் பெரிய எல்லா நம்ம சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை முடிந்த வரைக்கும் அத்தனை பெரியார்களையும் கொண்டாந்து இணைச்சிருக்கோம். அப்போ என்ன காரணம்னா, இது தனிப்பட்ட அமைப்பு அல்ல. முதல்ல புரிஞ்சுங்க. இது ஒரு ஏதோ ஒருத்தருக்கு துதி பாடுறதுக்கு நான் தான் சொல்கிறேன். திருப்பி ஏதோ ஆர்வத்தில் எனக்கு மட்டும் போட்டேன், அதெல்லாம் நானே அதை கொஞ்சம் விரும்ப மாட்டேன். ஆனால் திருப்பி நான் சொல்கிறது என்னென்னா, இது ஒருத்தருக்கு உண்டான அமைப்பு. தனிப்பட்ட முறையில் யாரோ ஒரு நபரோ, 2 நபரோ, இல்லை 3 நபரோ அப்படி இல்லை. இது எல்லாரோடைய கூட்டு முயற்சியால் ஆனால் ஒட்டு மொத்த அமைப்பு. இந்த அமைப்பு நம்முடைய சந்ததியினருக்கு, நம்முடைய இனத்திற்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அதை கேட்பதற்காகவே இன்று ஒரு தனியாக வழக்கறிஞர் பிரிவுன்னு தனியாக அமைச்சிருக்கோம். நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம், டெய்லி பேசிக்கிட்டே இருக்கோம்.
பொழுது விட்டு பொழுது போனால் நானும் சுரேஷும் இவர் நம்ம எங்களோட இப்போ இளைஞர் மாதிரி ஐயா அவர் வர்றாரு, நாராயணசாமி வந்துக்கிட்டே இருக்காரு. மற்ற அத்தனை ஒருத்தர் பாக்கி இல்லை. ராமக்கண்ணனே காலையில் ஆனால் 7 மணிக்கு ஆனால் என்னை விட மாட்டார். எந்திரிச்சு ஃபோன் பண்ணோன்னே அது என்னாச்சு, இது என்னாச்சு, இது என்னாச்சு. அப்போ வேலை செய்கிறதுக்கு எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க. அந்த ஆர்வத்தோடு தான் அப்படியே தள்ளி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்களும் அதனால தான் யாரையும் விடுற மாதிரி இல்லை, எல்லாரும் இணைச்சி கொண்டு போய் தான் இதை வந்து நம்ம சமுதாயத்துக்கு ஒரு மாபெரும் அமைப்பாக இதை உருவாக்குறோம். இந்த அமைப்பை உருவாக்கி எதிர்கால சந்ததியினருக்கு தட்டி கேட்கறதுக்கு, செட்டியாருக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை கேட்கக்கூடியதற்கு முதல் ஆளாக நான் இருப்பேன். அதை முதல் நீங்கள் உணருங்க. யாருக்காக இருந்தாலும் அது என்னென்னா காரணம், யார் அதை முன்னாடி கை வைக்கணும் அப்படின்னு எல்லோரும் யோசிக்கிறாங்க. நானே ரொம்ப குறுகிய காலத்தை தான் யோசிக்கிறேன். அப்போ நம்ம இதை வந்து முன்னாடி கால் வச்சாதான் பின்னாடி நம்ம செட்டியார் வருவாங்க. இறங்கி போனால் தான் பின்னாடி செட்டியார் வருவான். ஏன்னா நம்ம ரொம்ப புத்திசாலி. ஆகவே அன்பிற்குரிய சொந்தங்களே, நீங்கள் உங்கள் இல்லங்களிலே சென்று உங்கள் உறவினர்களை சென்று வருகின்ற இந்த மாநாட்டிற்கு குடும்பமாக அனைவரும், இது நம்முடைய எதிர்காலத்தினுடைய நம்முடைய கனவு. இந்த கனவை நிறைவேற்றினால்தான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எதிர்கால சந்ததியினரும் நாம் அரசாங்கத்திடம் கேட்பதற்கு, நம்மை தட்டி கேட்பதற்கு ஒரு அமைப்பு என்று இருக்கின்றது என்று எல்லோரிடம் கூடுங்கள். அது வெற்றியடைவதற்கு டிசம்பர் 29 தான் அந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றி மாநாடாக மாற்றி தாருங்கள் 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 என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, உங்கள் இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பான இந்த கூட்டத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள், அதாவது மிகப்பெரிய ஒரு நாள் கூட நாங்கள் தூங்குறத விட தூங்காமல் எல்லாருமே செஞ்சு ஒரு 10 நாள் முதல்ல வந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துகிற மரியாதைக்குரிய அருமையண்ணன் மனோகரன் அவர்களுக்கு மரியாதைக்குரிய இந்த கூட்டத்திலே இப்போ தான் ஒன்றொன்னா வந்துக்கிட்டு இருக்கோம். மரியாதைக்குரிய மணிகண்டன் அவர் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக தான் வருவார்னு உண்மையிலே காமிச்சார். மிக சிறப்பாக செயல்பட்டது. அதை விட ஸ்டாலின் வந்து அதாவது பேச மாட்டார், ஆனால் உண்மையிலே மிகப்பெரிய செயல் மறவர்னு நான் இப்போ ஒரு 15 நாளாக பார்த்தேன். தூங்குறதே இல்லை. அதாவது பரபரப்பாக அவர் மனோரனை வந்து தூங்க விட மாட்டேன்னு சொல்லி வேலையை தன்னுடைய அதாவது மிகப்பெரிய எழுச்சியாக நடத்தினார். உண்மையிலே நடத்திட்டார். அவருக்கு என்னுடைய உண்மையிலே மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அன்பு கொடுங்க. இன்னொரு துண்டு. அவருக்கு பக்கபலமாக அன்பழகன் அவர்கள், அவரும் அப்படி தான் ரொம்ப சிறப்பாக இந்த 10 நாளில் ஒரு நாள் கூட இல்லாமல் எல்லா பக்கட்டும் மிகப்பெரிய அதாவது ஒரு போராட்டத்தில் இது ஒரு வெற்றி ஆய்வு கூட்டமாக நடத்துனதில் அவருடைய பங்கும் நிறைய இருக்குன்னு அவரை மனதார வாழ்த்துறேன். பட்டுக்கோட்டை கவுன்சிலர் திரு கோபி அவர்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த மாநாட்டுக்கு ரொம்ப அவரும் இந்த கூட்டத்திற்காக உழைச்சிருக்கிறாங்க. ஐயாவுக்கு சார். மரியாதைக்குரிய பாசமிகு என் அன்பு தம்பி கிங்ஸ் லட்சுமணன் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தியதில் அவருடைய பங்கும் முக்கியமாக உள்ளது என்றால் அது மிகையாகாது. அவருக்கும் இந்த பொன்னாடையை பொறுத்துக்கின்றேன். வெங்கடேஷ் மேலே வாங்க. இளைஞரணி வெங்கடேஷ், பழனியப்பன் 2 பேரும் மேலே வாங்க. மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை வெங்கடேஷோடைய இதெல்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப வாட்ஸ்அப்பில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஆனால் வாட்ஸ்அப்பையும் தாண்டி கீழேயும் ஃபீல்டுலேயும் ரொம்ப வேகமாக போய் வேலை பார்த்தாரு. அவருடைய என்னுடைய வாழ்த்துக்கள். பிரசாத்தை தான் கொஞ்சம் மேலே வாங்க. அருமை தம்பி பழனியப்பன் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இந்த ஒரு வாரமாக உண்மையிலே
மிக சிறப்பாக செயல்பட்டார். அவருக்கும் இந்த பொன்னாடை பொருத்தப்படுகின்றது. அடுத்ததாக தஞ்சாவூர் 20 கிராமத்தின் தலைவர் ஐயா வாசன் அவர்களின் எழுச்சி உரை